மீடியா பிரஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ஏன் இது வச்சிருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணால் தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததில்ல படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுரு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு, மேலே வாங்க மேலே வாங்க, இவர் தான் மேலே வாங்க பாபு, பாபு சார் மேலே வாங்க. என்னுடைய முதல் படத்தில் ஊமைவெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாமா, பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரபு இருந்தார், பிரபன் இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ 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 இங்கே வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால் 2 பேர் நிற்கிறாங்க, யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆனதுனால அப்படியே கூப்பிடுறேன்னு சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு 3 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று, எல்லாருமே புது டெக்னீஷியன். நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டோன்னு எனக்கு அது பிடிச்சிச்சு. இவன் கூட உன் கூட மதனா வந்தான், மதன்னு ஒரு பையன் வந்தான், இவனுடைய அசிஸ்டன்ட். நல்லா இருக்குப்பா, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும், சார் பண்ணலாம் அப்படின்னா. இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. சரி சார் அப்படின்னு போனால் ஒரு 4 நாள் கழித்து திரும்பி வந்துட்டான். இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. சரி பண்ணும்போது உட்காந்துட்டு, சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். யூனிட்டாக யார் யூனிட்டு? மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு. அப்படியா, சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னா. ஒன்றும் வேண்டாம், சரி வர சொல்லு, எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க, வரிசையாக கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரேன். அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான். அதில் மியூசிக் டைரக்டர் வேற, என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ? ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாத்தியார் மாதிரி இருக்கோமே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் ஒடிசா போகிறோம். ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன். போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்தீங்களா ட்ரெய்லரில், அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும். நான் உதவிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு இந்த மாதிரி, சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா. தூக்கிட்டு வந்துட்டிங்களா? ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது அவனோட பைக்கு. ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா, பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு. என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டாக்கு ஆளை அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சின்சியாரிட்டி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்த சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு ஊமைவெளிகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம். இது ஹார்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை.
வண்டி வந்தால் தான் இல்லை, எல்லாம் ஒரு 10 பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம். என் பிள்ளைகளோட 2 வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி. தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக சொல்லலாம். இவங்க எல்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை, எல்லாரும் உண்மை. ரமேஷ் திலக் வரல, அவனும் அதுதான் சொன்னான். சார் பணம் அப்புறமா பேசுவோம். ஆதித்ய மேனன் அப்படி தான் சொன்னான், பிரேம் அப்படி தான் சொன்னான், எல்லாருமே அப்படி தான். உண்மையில எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு. அடப்பாவுமே இப்போவும் ஜனங்க நம்மளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே. ஆனால் உண்மையில் நான் இவங்க சொல்கிறதோட நான் முன்னால் இருக்கணும், நான் அஹெடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே நான் இன்னும் 2 பேரை நான் மென்ஷன் பண்ணோம். என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் ஊமை வெளிகளில் பண்ண செல்வகுமார், அவர் நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன். தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர், இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவணன் குமார், அவர் வரல. அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ, சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர். வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர், அவர் தவறிட்டார். இந்த நேரத்தில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரம் ஆகிட்டு இருக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு தரமான படம், நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும். அக்கேனம். ஸோ உதய், டைரக்டர் உதய் வந்து இந்த கதை எனக்கு ஒரு 4 வருஷம் முன்னாடி சொன்னார். கதை சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சு தான் எனக்கு ரீச் அவுட் பண்ணார். அவரோட ஷார்ட் ஃபிலிம் லிங்க் அனுப்பிச்சார், யாக்கை 3. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஒரு நரேட்டிவ் அடாப்டேஷன் மாதிரி, ஆல்ரெடி இங்கிலீஷில் இருக்கிற ஒரு ஃபிலிம்லேருந்து. பட் அந்த ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிமை ஹேண்டில் பண்ண விதம், அந்த டெக்னிக்கல் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதை பார்த்தோடனே நான் டிசைட் பண்ண அவரை மீட் பண்ணி பேசணும் என்ன கதைன்னு. அப்போது அவர் இந்த கதை சுருக்கம் எனக்கு சொல்லி, அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் இந்த டீமாக இருப்பாங்க அப்படின்னு உறுதியாக சொன்னார். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்ம ஒரு நியூ டீமோட சேரும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு பேஷன், ஒரு ஃபயர் இருக்கும். அந்த ப்ராஜெக்டை வந்து they'll own it. ஸோ அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தது. அதே கான்ஃபிடென்ஸ், அதை விட அதிகமான ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் பேஷனோட தான் அப்பா இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார். ஒரு ப்ரொடியூசராக, ஒரு ஆக்டராக தாண்டி கதையில் நிறைய இன்வால்வ் ஆனார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே அப்பா பேர் தான் வந்திருக்கும். அப்பா வந்து ஊமை விழிகள், இணைந்த கைகள் பண்ண டைமில் நான் இன்னும் பிறக்கலை. பட் அந்த கேங் ஆஃப் பாய்ஸ், ஃபிலிம் இன்ஸ்டியூட் பாய்ஸ் ஒரு படம் எடுத்திருக்காங்க. அவங்க எடுக்கும் போது எப்படி எடுத்திருப்பாங்க, என்ன பேஷன் இருந்திருக்கும், டே அண்ட் நைட் என்ன ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு ஐடியா, ஒரு சாயல் அப்பா இந்த ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது என்னால் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ், வெள்ளை சட்டை போட்டிருக்காங்கல்ல, இந்த குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு அந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தார். ஸோ என்னால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. விபத்து, போர், இழப்பு, நிறைய இழப்பு, தினமும் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. இப்போது திடீர்னு நிறைய அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் எனக்கு எப்போவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். பட் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே பதில் வந்து, எனக்கு தெரிஞ்ச கலை, இந்த கலை மூலியமாக என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நான் பண்ணுற கதைகள் சரி,
நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம், அஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர், த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ், அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான். நீங்கள் ஏன் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு. என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு, ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன். ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ இந்த படம் வந்து உமன் சென்ட்ரிக், பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது, அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை கடந்து எப்படி போகிறாங்கன்றது தான் படம். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில். ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம். இட் இஸ் அ ஃபிலிம், ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த விதத்தில் தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தார். அண்ட் பரத் மியூசிக் சூப்பர்பாக இவர் கார்த்திக் நேதா சார் சொல்லியிருந்தாரு, எல்லா வடிவத்துலேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்குது இந்த படத்தில். ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் விக்கி ஆன் செட், இவங்க வந்து சொல்கிறது வந்து இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, கைண்டாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம், இவ்வளோ யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும் போது, ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியும் டே நைட் தூங்காமல் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும் போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறது தான். அது வந்து இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர அது அப்படி கிடையாது. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு க்ரியேஷனை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் தான் இருந்தது. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் அப்பா, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. எப்போதுமே ஒரு பிக் சப்போர்ட். மை ஹீரோ, மை சூப்பர் ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் அப்பா, தேங்க்யூ. இன்னொன்று, இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து, நான் ஒரு கேப் டிரைவர். எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர், மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம் நடுவில். அதை வேற நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணணுன்னெல்லாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிரைவிங். ஸோ இந்த படத்தில் 2 கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கவர் ஆகிடும், எதுவுமே தெரியாது, ரோடு தெரியாது. ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணோம். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் யா, தேங்க்யூ ஃபார் தட் உதய். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி வந்ததில். இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இதோட கோ டைரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம், அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் கீர்த்தி பாண்டியன் தெரியும், நான் 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு. நான் போய் முதல்ல கதையை கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா? என்னோட டேரக்டர் மீட் பண்ண, ஓ ஹி கால்ட் யூ, அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை வந்து வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இந்த படம்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் தட் ஜெஸ்டர் ஆஃப் yours வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி. அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார், ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவன் சொன்னாங்க, ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும், நீ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார். ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க, அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார், இட்ஸ் அ பிளெஸிங் ஆல்சோ. ஐ ஹோப் திஸ் மூவி வின்ஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரன் பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த லான்ஜிவிட்டி இருக்கணும். Thank you so much. Hope this film is a huge success because a lot of debutants, fresh actors, fresh technicians. So அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றி
வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல்ல நன்றிய அருண் பாண்டியன் சாருக்கு தான் சொல்லணும், இந்த படத்தில் இன்னொரு அங்கமாக வச்சதுக்கு. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார். புலன் அது கேப்டன் ஊமை விழிகள், சாரி ஊமை விழிகள். அதுதான் சாரை ஃபஸ்ட்டு நான் அதில் தான் பார்த்தது. அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன், நான் அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்துலன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டிங்கில். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு. ஒன் ஆஃப் த எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல ஒருத்தர் அவர். ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இதில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ. இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன். ஸோ அகெயின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் இயக்குனர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் படம். இத்தனை பேரையும் அவங்க டெபியூ பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து எங்கள் சாருக்கு மட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப கைண்ட். ஆக்சுவலி ஷூட் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணோம், ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ எங்கள் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குக்கு வந்து பகத் சார், செல்வா சார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த அவுட் நல்லபடியாக எங்களுக்கு வந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு உங்கள் எல்லாரும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு மூவி. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம டைரக்டர் சாருக்கும் பாண்டியன் சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மூவின்றனால கொஞ்சம் தயக்கம், பதட்டம் எல்லாமே இருந்தது. பட் ஆனால் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கம்ஃபர்டபுளாக வச்சுருந்தாங்க. அப்டக்கிள்ஸ்ன்னு பார்த்தா ஒரிசா போய் அங்கே காஸ்டியூம்ஸ்லாம் சோர்ஸ் பண்ணது, அந்த கல்ச்சரோட எசன்ஸ் கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டோம். ஏன்னா லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அங்கே போய் நம்ம டீம் ஒர்க்காக பண்ணுறதுக்கு நம்ம எல்லா க்ரியேட்டிவ் டீமும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதுக்காக ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் இல்லை அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அன்றைக்கிலேருந்து நிறைய நடித்து காமிப்பேன் சார்கிட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு, சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். விழுந்து சிரிப்பார், சம்மடா கலிக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்னுப்பார். அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா உன்னை பார்க்கணும் அப்படின்பாரு. சார் போனாக்கல டே நீ என்கிட்ட நடிச்சு காமிப்பல்ல, அது மாதிரி பண்ணிக்காயிடா அப்படின்பாரு. அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன், எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தடவும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டே நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்கள் சார், ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா, வந்துட்டேன்டா சார், வந்துட்டேன் சார், தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்கிட்ட எந்த ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே என்னோட படத்தோட குழுவினருக்கு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நான் கோட் பண்ணணும், மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றத. ஸோ நான் வந்து சார்கிட்ட கோட் பண்ணுறேன். கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் பண்ணுருவியாடா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் சார். அதோட ஒரு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு
யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சது. இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து நான் இன்னைக்கு தான் வரேன், ஃபஸ்ட்டு படம். இவங்கெல்லாம் மோகன்ராஜன் அண்ணா, கார்த்திக் மேத்தா சார், எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து 500 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சார் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். அண்ட் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான, சென்சிபிளான, காமன் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் அவர். ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, செம்மையாக இருப்பார். பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் புல்லட்லாம் வந்திருப்பாரு, ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா விதத்துலையும். அண்ட் எங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட். அவர் ரொம்ப பொறுமை, நிறைய வேலை பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக. அவங்கெல்லாம் இப்போ பெரிய டைரக்டர்ஸ், இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம், அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும். ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி. எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும், நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, கேட்டிருப்பீங்க. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது, பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி அம்மாவுக்கு தான் சொல்லணும், அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு 1 கால் அவே தான் இருக்கு, யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோட முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களோட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி வேற எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் அந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா, அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ அதனால தான் அது அக்கேனம். நம்ம ஆவண்ணா ஈயண்ணா சொல்ற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். அக்கேனமோட அர்த்தம் 3 புள்ளி. அது தவிர அந்த வார்த்தைக்கு வேற எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த 3 புள்ளின்றது இந்த படத்துல வர 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது. எல்லாமே யோசிப்பார், இது சரியாக வருமானு பார்ப்பாரு. நாங்கள் இது இல்லாமல் 2-3 டைட்டிலும் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், பழைய டைலாக் தான், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு அருண் பாண்டியன் சார். ஸோ அப்படிதான் இந்த டைட்டிலும் வச்சாரு. பார்த்துக்கலாம்டா, இந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம். இதை தாண்டி வேற எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை. 3 புள்ளி 3 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஒரு
நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 4th வருது. எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு புள்ளினா முடிவுன்னு வாங்க, இது 3 புள்ளி, ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.